அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 5. வானவன்மாதேவியின் விரக்தி. ஆலயத்துக்கு வந்து திரும்பினால் அலைமோதும் துயரம் மறைந்து மனதில் சாந்தி பிறக்கும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனால் நிலவு பொழியும் அந்த நீளிரவில் பரிவாரங்களோடு கன்னியாகுமரியிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது மகாராணி வானவன்மாதேவியாரின் இதயத்தில் கவலைகள் முதிர்ந்து விரக்தி வளர்ந்து கொண்டிருந்தது. அவர் தனியாக செல்லவில்லை. ஆறுதலும் அன்பும் நிறைந்தவர்கள், ஞானமும் அனுபவ மேதையும் செறிந்த 2 பெரியோர்கள், குழந்தைகள் போல் சிரித்து சிரித்து பேசும் நிர்மலமான நெஞ்சம் படைத்த 2 கன்னிகைகள் ஆகிய எல்லோரும் அவரோடு வருகிறார்கள். பரிவாரத்து வீரர்கள் சங்கு, கொம்பு, தமருகம், பேரிகை, முழவு, திருச்சின்னம் ஆகிய பிரயாண கால இன்னிசை கருவிகளால் கீத வெள்ளத்தை உண்டாக்குகின்றனர். உடம்பில் புதியமலை சந்தன குழம்பை ஒரு சிறு குழந்தை தன் பிஞ்சு விரலால் அள்ளித் தடவுவது போல் கடற்காற்று வீசுகிறது. ஆனால் அவற்றில் எதுவும் வானவன்மாதேவியின் மனத்துக்கு சுகத்தை அளிக்கவில்லை. குமரியன்னை கோவிலின் கர்ப்ப கிரகத்து பிரகாரத்தில் நடந்த நிகழ்ச்சியை நினைக்கும் போதே அவர் உடம்பு புல்லரித்தது. ஒரு கணம் தவறியிருந்தால் எவனோ குறிவைத்து எறிந்த அந்த கூர்மையான வேல் அவர் நெஞ்சை பிளக்காமல் விட்டிருக்குமா? அப்படி ஏதாவது விபரீதமாக நடந்திருந்தால் இப்போது பல்லக்கில் சுமந்து கொண்டு போவதற்கு பதிலாக ஐயோ, மாதிரி எண்ணி பார்ப்பதற்கே அருவருப்பாக இருந்தது. வானவன்மாதேவியின் எண்ணங்கள் பல்லக்கை தூக்கிச் செல்லும் வீரர்களின் நடையைப் போலவே துரிதமாக மேலெழுந்து சென்றன. இந்த தென்பாண்டி நாட்டை ஏதோ நான் அரியணையில் அமர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிற மாதிரி அல்லவா எண்ணுகிறார்கள்? இல்லையானால் என்னை சுற்றி ஒற்றர்களும் வஞ்சகர்களும் உலாவ காரணம் என்ன? தரிசனத்துக்கு போன இடத்தில் முன்னேற்பாடாக மறைந்திருந்து என்னை கொல்ல சதி நடக்கிறது. இது எனக்கு போதாத காலம் போலிருக்கிறது. சக்கரவர்த்திகள் காலமான பின் நான் அமங்கலியாக மட்டும் ஆகவில்லை. எவ்வளவு துரதிர்ஷ்டங்களும் துர்பாகியங்களும் உண்டோ அவ்வளவும் என்னை வந்து சார்ந்து விட்டன போலிருக்கிறது. கணவனைத்தான் இழந்தேன். அருமை குமாரன் ராஜசிம்மனுமா என்னை விட்டு ஓடிப்போக வேண்டும்? போரில் தோற்றுவிட்டால் என்ன? அதற்காக பெற்றவரிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் இலங்கைக்கும் புட்பகத்துக்குமா ஓட வேண்டும்? பாழாய்ப்போன எதிரிகளுமா வடபாண்டி நாட்டின் மேல் படையெடுக்க வேண்டும்? நாடுதான் போயிற்று. இவனும் இப்படி எதற்காக ஓடிப்போனான்? எங்காவது சமணப் பள்ளியிலோ பௌத்த பள்ளியிலோ தீட்சை பெற்று மணிமேகலை, குண்டலகேசி இவர்களைப் போல் எஞ்சிய வாழ்நாளை துறவு மார்க்கத்தில் கழித்துவிட எண்ணியிருந்தவளை இந்த மகாமண்டலேஸ்வரர் ஏன் தான் இங்கு அழைத்து கொண்டு வந்தாரோ? இந்த இடையாற்று மங்கலம் நம்பி இருக்கிறாரே, அப்பப்பா, எதையும் சில புன்னகைகளாலும் சில வார்த்தைகளாலும் சாதித்து விடுகிறார். எவ்வளவோ விரக்தியோடு இருந்தவளை மனதை மாற்றி இங்கு அழைத்து கொண்டு வந்து இந்த புறத்தாய நாட்டு கோட்டையில் மறுபடியும் ராஜபோகங்களுக்கும் அரசியல் சூழ்ச்சிகளுக்கும் நடுவே சிக்க வைத்து விட்டாரே. இதிலிருந்து எப்படி தப்பிப்பது? தப்பாமல் இப்படியே இருக்கத்தான் முடியுமா? மகாமண்டலேஸ்வரர் எனக்கு அளித்திருக்கும் கௌரவம் மிக மிக பெரியதுதான், அதில் சந்தேகமே இல்லை. 5 பெரும் கூற்றத் தலைப்பெரும் மக்களும் மந்திர ஆலோசனை தலைவரும் இருக்கும் தென்பாண்டி நாட்டின் அரசியை போன்ற மரியாதையை அந்த மகா புருஷரான இடையாற்று மங்கலம் நம்பி எனக்கு அளித்திருந்தாலும் இதிலிருந்து நான் தப்பித்தானாக வேண்டும். காலம் சென்ற என் நாயகர் மீது நாஞ்சில் நாட்டாருக்கு இருக்கும் அளவு கடந்த அன்பினால் மகாமண்டலேஸ்வரர் இதை செய்திருக்கிறார். அதே சமயத்தில் இதன் விளைவு என்ன ஆகும் என்பதை அவள் சிந்திக்காமல் விட்டிருக்கவும் முடியாது. அபாரமான சாணக்கிய திறமை படைத்த இடையாற்று மங்கலம் நம்பிக்கா சிந்தனையை நினைவுபடுத்த வேண்டும். தென்பாண்டி புறத்தாய நாட்டு கோட்டையில் நான் இருப்பதால்தான் ஒற்றர்களும் கொலைக்கு ஏவப்பட்டிருக்கும் சூழ்ச்சிக்காரர்களும் இங்கே பின்தொடர்ந்திருக்கிறார்கள். வடபாண்டி நாட்டை கைப்பற்றிய எதிரிகள் இங்கே படையோடு நுழைய எவ்வளவு நாட்களாகும்? என் ஒருத்தியின் பொருட்டு அமைதியும் வளமும் அழகு செல்வமும் கொழிக்கும் இந்த நாஞ்சில் நாட்டில் போர் ஏற்படத்தான் வேண்டுமா? இன்று மாலை முன்னிரவு நேரத்தில் கன்னியாகுமரியில் நடந்த தீய நிகழ்ச்சிகள் எதை குறிக்கின்றன? மகா மேதையான மகாமண்டலேஸ்வரர்
தளபதி மூலமாக அவற்றை கேள்விப்பட்ட பின்பாவது தம் கருத்தை மாற்றிக்கொள்வாரா, அல்லது அவருடைய மௌனத்துக்கும் அமைதிக்கும் வேறு ஏதாவது காரணமுண்டா? சில சமயங்களில் அவர் பெரிய புதிராக மாறிவிடுகிறாரே. ராஜசிம்மனை தேடி இலங்கை தீவுக்கு ஒற்றர்களை அனுப்புங்கள் என்று 3 தினங்களாக அவரிடம் சொல்லி வருகிறேன். ஒரு ஏற்பாடும் செய்யாமல் தண்ணீருக்குள் போட்ட கல் மாதிரி இருக்கிறார். சமீப காலமாக இங்கேயும் கோட்டைக்கு வருவதில்லை. எப்போதாவது வந்தாலும் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு பதில் சொல்லாமல் வழக்கம் போல் சிரித்துவிட்டு போய்விடுகிறார். வரட்டும், நாளை மகாசபை கூட்டத்துக்கு அவர் எப்படியும் வந்துதான் ஆக வேண்டும். அப்போது எல்லாவற்றையும் தெளிவாக மனம் விட்டு சொல்லிவிடுகிறேன். மகாமண்டலேஸ்வரரே, என்னை இந்த பெரிய கோட்டையிலிருந்து விடுதலை செய்துவிடுங்கள். என்னால் இனியும் இங்கிருக்க முடியாது. நான் சமண மதத்தில் சேர்ந்து தீட்சை பெற்று சந்நியாசினியாகப் போகிறேன். என் மகனை தேடி அழைத்து வராமல் என்னையும் இந்த கௌரவ வலையில் அடைத்து வதைக்காதீர்கள். என் மனம் விரக்தியடைந்து விட்டது என்று சொல்லத்தான் வேண்டும். மகாராணி, என்ன இன்னும் பல்லக்கினுள்ளேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏதாவது சிந்தனையா? அதங்கோட்டு ஆட்சியரின் குரலை கேட்டு வானவன் மாதேவிக்கு சுயநினைவு வந்தது. வெளியே பார்த்தார். பல்லக்குகள் புறத்தாய நாட்டு கோட்டைக்குள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருந்தன. பகவதியும் விலாசினியும் தங்கள் பல்லக்குகளிலிருந்து இறங்கி கொண்டிருந்தனர். சிந்தனை வேகத்தில் அரண்மனையை அடைந்து விட்டதை உணர்ந்து கொண்டு பல்லக்கிலிருந்து கீழே இறங்க சிறிது நேரமாயிற்று வானவன் மாதேவிக்கு. பகவதியும் விலாசினியும் கன்னங்குழிய சிரித்துக்கொண்டே மகாராணியின் அருகே வந்து நின்று கொண்டனர். முகக்குறிப்பையும் மௌனத்தையும் பார்த்தபோது பவழக்கனிவாயரும் அதங்கோட்டாட்சியரும் மகாராணியின் மனம் நிம்மதியற்று இருக்கிறதென்று தெரிந்து கொண்டனர். அந்த நிலையில் பேசாமல் இருப்பதே நல்லதென்று அவர்களுக்கு தோன்றியது. உணவு முடிந்தபின் நிலா முற்றத்தில் போய் எல்லோரும் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளவில்லை. அந்த அமைதி அதங்கோட்டாட்சியரின் மனத்தில் ஒருவகை வேதனையை உண்டாக்கிற்று. அங்கே மகிழ்ச்சியும் கலகலப்பும் நிலவுவதற்காக ஏதாவது ஒரு மாறுதலை உடனே உண்டாக்க வேண்டும் என்று நினைத்தார். மகாராணி, என் குமாரி விலாசினிக்கு பரதநாட்டியம் முழுசும் கற்பிச்சிருக்கேன். அபிநயமும் நிருத்தியமும் அவளுக்கு அழகா பொருந்திருக்கு. திருவாசகம் திருக்கோவையாரிலுள்ள மாணிக்க வாசகரோட அற்புதமான பாடல்களுக்கெல்லாம் அபிநய பயிற்சி கொடுத்திருக்கேன். இப்ப எல்லாரும் ஓய்வா உட்கார்ந்துருக்கோம். மகாராணியாரின் நிம்மதியற்ற குழம்பிய மனசுக்கும் ஆறுதலா இருக்கும் என்று மெதுவாக பேச்சைத் தொடங்கினார் அதங்கோட்டாட்சியர். மிகவும் நல்லது. உங்கள் பெண்ணின் நாட்டியத்தை பார்த்தாவது என் மனக்கவலைகளை சிறிது நேரத்திற்கு மறக்க முயல்கிறேன் என்று கூறினார் மகாராணி. குழந்தாய் விலாசினி, உனக்கு நடனமாடத் தெரியும் என்று நீ என்னிடம் சொல்லவே இல்லையே. வாய்ப்படி ஏதாவது ஒரு நல்ல பாட்டுக்கு அபிநயம் பிடித்துக் காட்டு பார்க்கலாம் என்று ஆசிரியன் மகளிடம் திரும்பி கூறினார். விலாசினி சிரித்துக்கொண்டே எழுந்திருந்தாள். நிலா முற்றத்து சுவரோரமாக மறைவில் சென்று உடையை நாட்டியத்துக்கு ஏற்றபடி வரிந்து கச்சும் தாருமாக கட்டிக்கொண்டு வந்தாள். வல்லாளனின் தங்கைக்கு நன்றாக பாட வரும் என்று நினைக்கிறேன். அவளே பாடட்டும் என்று பவழக்கனிவாயர் சும்மா இருந்த பகவதியையும் அதில் சேர்த்து வைத்தார். பழம் நழுவி பாலில் விழுந்தாற்போல் ஆயிற்று. இந்த 2 பெண்களுமாக சேர்ந்து நமக்கு கலை விருந்து அளிக்கட்டும். மகாராணியாரே பார்த்து ஆசிமொழி கூறுவதற்கு முன்வந்திருக்கிற போது எங்கள் கலைக்கு அதைவிட பெரும்பேறு வேறென்ன இருக்க முடியும் என்றாள் சிலம்பு குலுங்க நாட்டிய உடையோடு வந்து நின்ற விலாசினி. பகவதி மகாராணியை வணங்கி வீணையை ஏந்தி பாடுவதற்கு தயாராக முன்னால் வந்து உட்கார்ந்து கொண்டாள். தேவி, கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு வந்ததிலிருந்து இந்த வினாடி வரை உங்கள் மனதில் ஏற்பட்ட பெரிய பெரிய கவலைகளால் நிம்மதியற்று குழம்புகிறீர்கள் என்று தோன்றுகிறது. வல்லாளதேவனின் தங்கையும் அதங்கோட்டாட்சியரின் குமாரியுமாக சேர்ந்து போட்டி போட்டுக்கொண்டு உங்கள் கவலையை துரத்தப் போகிறார்கள் பாருங்கள் என்றார் பவழக்கனிவாயர். மகாராணி அதைக் கேட்டு முகத்தில் மலர்ச்சியும் உதடுகளில் சிரிப்பையும் வருவித்துக் கொள்ள முயன்றார். ஆனால் அந்த சிரிப்பில் இயற்கையான உயிர்ப்பு இல்லை. அடுத்த கணம் நிலாமுற்றத்தில் சிலம்பும் சலங்கையும் குலுங்கும் ஒலி எழுந்தது. நாட்டியத்திற்கென்றே படைக்கப்பட்டதைப் போன்ற விலாசினியின் உடல் வளைந்து நெளிந்து அபிநய பிடித்த அழகை எப்படி வர்ணிப்பது? இது என்ன? குயிலின் இனிமை இந்த மானிட நங்கையின் தொண்டைக்கு எப்படி கிடைத்தது?
பாடுவது வல்லால தேவனின் தங்கை பகவதிதானா, அல்லது தேவலோகத்து சங்கீத தேவதை ஒன்று வீணையை ஏந்தி வந்து இந்த நிலாமுற்றத்தில் உட்கார்ந்து பாடுகிறதா? திருவாசக திருப்பொற் சுண்ண பதிகத்திலிருந்து ஒரு பாடலை வரி வரியாக நிறுத்தி அபிநயத்துக்கு அவகாசம் கொடுத்து நிதான கதியில் வீணையை மீட்டிப் பாடும் பகவதி அங்கிருந்த எல்லோரையும் முற்றிலும் புதிய உலகத்துக்கு அழைத்துப் போய்விட்டாள். விலாசினியின் நடனமோ பாட்டின் ஒவ்வொரு எழுத்தையும் தத்ரூபமாக அபிநயத்தில் சித்தரித்து காட்டியது. விரக்தியின் எல்லையில் குமைந்து கொண்டிருந்த மகாராணி சகலத்தையும் மறந்து அந்த பாட்டிலும் நடனத்திலும் லயித்துப் போயிருந்தார். ஆனால் உள்ளத்தை உருக்கும் மாணிக்க வாசகரின் அந்த பாட்டு இன்னொரு வகையில் அவர் மனதை விரக்தி கொள்ள செய்தது. பார்க்கப் போனால் பொன்னும் பொருளும் அரசபோகமும் அதிகார ஆணவங்களும் என்ன பயனை கொடுக்கப் போகின்றன? துன்பத்தையும் சூழ்ச்சியையும் குரோதத்தையும் உண்டாக்க வல்ல போட்டிதான் இவற்றால் உண்டாகின்றன. பரம்பொருளை நினைத்து அல்லும் பகலும் அனுவரதமும் பாடித் திரிவதில் மாணிக்க வாசகர் போன்ற அடியார்களுக்கு கிடைத்த ஆத்மீகமான இன்பம் என்னைப் போல் ஒரு நாட்டின் அரசியே விரும்பினாலும் கிடைக்குமா? இந்த பாடலை வீணையோடு இழைந்து பாடும் பகவதியின் குரலையும் இதற்கு அழகாக அபிநயம் செய்யும் விலாசினியின் தோற்றத்தையும் பார்க்கும்போது என் மனத்தில் ஏன் இந்த கிளர்ச்சி ஏற்படுகிறது? இந்த கிளர்ச்சிக்கு பொருள் என்ன? கோட்டை, கொத்தளம், அரண்மனை, அரசபோகம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இப்பொழுதே இப்படியே எழுந்திருந்து எங்காவது ஓடிவிடலாம் போல தோன்றுகிறதே. இது ஏன்? ஏன்? மேலே பால் மாறியென முழுநிலா, சீதமாருதமென்ற மென்காற்று, பாட்டின் குரல் இனிமை, கருத்தாழம், சலங்கே ஒலிக்கும் பாதம் இவையெல்லாம் சேர்ந்து மகாராணியை தெய்வீகம் நிறைந்த புனிதமானதொரு பூமிக்கு தூக்கி செல்வதை போலிருந்தது. கிண்கிணி சிறு சலங்கையின் ஒலியும் பகவதியின் பாடற்குரலும் நின்றபோதுதான் மகாராணி வானவன் மாதேவி இந்த உலகத்துக்கு வந்து கண்ணை திறந்து எதிரே பார்த்தார். பகவதியும் விலாசினியும் பவ்யமாக அடக்க ஒடுக்கத்துடன் கைகளை கூப்பி வணங்கினார்கள். அற்புதமான நிருத்தியம், அற்புதமான கீதம் என்று சிரக்கம்பம் செய்தார் பவழக்கனிவாயர். தன் முன்னே அழகின் மாசுபடாத பொற்சிலையாக வணங்கி நிற்கும் அந்த யுவதிகளிடம் எந்த வார்த்தைகளை சொல்லி எப்படி பாராட்டுவதென்றே மகாராணிக்கு தெரியவில்லை. மகாராணி, தங்கள் வாயால் குழந்தைகளை ஆசிமொழி கூறி வாழ்த்த வேண்டும் என்று அதங்கோட்டாட்சியர் கேட்டுக்கொண்டார். ஆசிரியரே, இந்த குழந்தைகளை எப்படி வாழ்த்துவதென்றே எனக்கு தோன்றவில்லை. ஒருவேளை இந்த மாபெரும் கலை செல்விகளை வாழ்த்துவதற்கு வேண்டிய அளவு தகுதி கூட எனக்கு இல்லையோ என்று நான் பயப்படுகிறேன். உங்கள் போல் ஆன்றோர்கள்தாம் இம்மாதிரி பெருங்கலைகளுக்கு வாழ்த்துவதற்கு உரிமை உடையவர்கள். குழந்தைகளே, என்னை வணங்காதீர்கள். ஆசிரியர் பிரானையும் பவழக்கனிவாயரும் முதலில் வணங்குங்கள். நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது. அன்னை கன்னியாகுமரி தெய்வத்துக்கு அடுத்தபடி இந்த தென்பாண்டி நாட்டின் மாபெரும் தேவி நீங்கள்தான். உங்கள் மனதில் எழுகின்ற அன்பு நிறைந்த வார்த்தைகளால் வாழ்த்துங்கள் என்றார் அதங்கோட்டாட்சியர். குழந்தைகளே, இப்படி அருகில் வாருங்கள். பகவதியும் விலாசினியும் அருகே சென்றார்கள். உட்காரச் சொல்லி கையமர்த்தினார் மகாராணி. 2 பெண்களும் இருபுறமும் மண்டியிட்டு அமர்ந்தனர். 2 பெண்களையும் முதுகை சேர்த்து தழுவிக்கொண்டாற்போல் 2 கைகளாலும் பாசத்தோடு அணைத்துக் கொண்டார் வானவன் மாதேவி. அருமை குழந்தைகளே, உங்களுக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும். அறிவும் திருவும் மிக்க நல்ல நாயகர்கள் வாய்க்கட்டும். மகாராணி இப்படி அவர்களை வாழ்த்திக் கொண்டிருந்த போது நிலாமுற்றத்தின் தென்பக்கம் மதிர்சுவருக்கு கீழே இருந்த அரண்மனை நந்தவனத்திலிருந்து ஒரு குரூரமான கூப்பாடு எழுந்தது. அதையடுத்து சடசடவென்று ஒரு பெரிய மரக்கிளை முறிந்து விழும் ஓசை கேட்டது. ஆந்தைகள் அலறின. திடுதிடுவென ஆட்கள் ஓடும் காலடி ஒலியும் இனம் புரிந்து கொள்ள முடியாத வேறு சில சத்தங்களும் அரண்மனை நந்தவனத்திலிருந்து கிளம்பின. நந்தவனத்தில் மூலைக்கொன்றாக தீப்பந்தங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. நிலாமுற்றத்திலிருந்த மகாராணி உட்பட எல்லோரும் திடுக்கிட்டு எழுந்தார்கள். என்ன என்ன என்ற கேள்வி ஒவ்வொருவர் வாயிலிருந்தும் முந்தி எழுந்தது. எல்லோரும் நந்தவனத்தின் பக்கமாக மிரண்ட பார்வையால் திரும்பி பார்த்தனர். அங்கே தீப்பந்தங்களோடு வீரர்கள் ஓடுவதும் பிடி விடாதே என்ற கூப்பாடுகளும் கண்டு அவர்கள் திகைத்தனர்.